வாழ்க்கையில பல முறை தோத்து போய் சி இந்த சக்சஸ்லாம் நமக்கு செட் ஆகாது போல அப்படின்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அது அட்டர் ஃப்ளாப் ஆகியிருக்கும். சரி இன்னொன்னு ட்ரை பண்ணலான்னு பண்ணிருப்பீங்க, அதுவும் காலி. இப்ப மூணாவது நாலாவது ஏன் அஞ்சாவது தடவை ட்ரை பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டேய் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா, ஒழுங்கா போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போடா அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு உங்க மணி ஸ்டாக்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். தோல்வி அப்படிங்கிறது வெற்றிக்கு ஆப்போசிட் கிடையாது பாஸ். அது நீங்க ஜெயிக்கிறதுக்காக கட்டுற என்ட்ரி ஃபீஸ், பிரைஸ் ஆஃப் அட்மிஷன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒருத்தரோட கதையை சொல்ல போறேன். 11 தடவை பிசினஸ்ல தோத்து எல்லாத்தையும் இழந்து பேங்க்ல திவாலாகி நடுத்தெருவுக்கு வந்து ஊரே பார்த்து கேவலமா சிரிச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு $10 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேல ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணிருக்காரு. அவர் பேரு விக்டர். நீங்க வாழ்க்கையில தோத்து போய் எல்லாத்தையும் விட்டுடலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த கதை உங்க லைஃபையே மாத்தும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா அவரோட வெற்றிக்கு காரணம் அவரோட டேலண்டோ பேக்ரவுண்டோ இல்ல அதிர்ஷ்டமோ கிடையாது. அதை விட ரொம்ப சிம்பிளான ஆனா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு நடுத்தரமான இண்டஸ்ட்ரியல் சிட்டி. அங்க ஃபேக்டரிகள் அதிகமா இருக்கும். ஆனா கனவுகள் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு லக்ஸரியா இருந்துச்சு. அங்கதான் 28 வயசான விக்டர் சென் வாழ்ந்துகிட்டு இருந்தான். விக்டர் ஒன்னும் ஏழை குடும்பம் கிடையாது. அவங்க அப்பா ஒரு சின்ன பிரிண்டிங் பிரஸ் வச்சிருந்தா. ஓஹோன்னு இல்லைனாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஸ்டேபிளான லைஃப். விக்டரும் காலேஜ் முடிச்சான். ஆனா விக்டருக்கு இந்த சாதாரண லைஃப் பிடிக்கல. பெருசா எதையாவது சாதிக்கணும், தன்னை நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டான். 2008ஆம் வருஷம் விக்டருக்கு 22 வயசு. காலேஜ் முடிச்ச கையோட தங்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு மொபைல் ஆக்சசரிஸ் கடையை ஆரம்பிச்சான். அப்பதான் ஸ்மார்ட் போன் ட்ரெண்ட் ஆரம்பிச்ச காலம். தான் பெரிய ஆளாயிடுவோன்னு நினைச்சான். ஆனா வெறும் 8 மாசத்துல கடை மூடப்பட்டது. $15,000 நஷ்டம், கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய். அவங்க அப்பா சொன்னாரு, பரவாயில்லப்பா, வா நம்ம பிரிண்டிங் கடையிலேயே வேலை பாரு, குடும்ப தொழில கத்துக்கோ அப்படின்னாரு. ஆனா விக்டருக்கு அங்க போக மனசில்ல. ஏன்னா அப்பா கடைக்கு போறது தன் தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. 23 வயசுல ஆன்லைன் டியூட்டரிங் வெப்சைட் ஆரம்பிச்சான். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வெப்சைட் ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணான். 12 மாசத்துல கிடைச்சது வெறும் 3 கஸ்டமர்ஸ். மொத்த வருமானம் $280 தான். அதையும் மூடினான். 24 வயசுல ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் அப் பண்ணான். லாஸ் $8,000, காலி. 25 வயசுல ஒரு துணிக்கடை க்ளோதிங் புட்டிக் ஆரம்பிச்சான். லாஸ் $12,000, காலி. 26 வயசுல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, லாஸ் $6,000, அதுவும் காலி. இப்போ ஊருக்குள்ள எல்லாரும் விக்டரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன்தான் எதை தொட்டாலும் நஷ்டமாகிற அந்த விக்டராச்சே. இப்போ எத்தனாவது பிசினஸ்? 5ஆ? சாபம்பா அவங்க அப்பாவுக்கு, இப்படி பணத்தை கரியாக்குறானே அப்படின்னு பேசினாங்க. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் பங்களான்னு செட்டில் ஆகி ரீயூனியன் வைக்கும்போது இவனை கூப்பிடுறதையே நிறுத்திட்டாங்க. ஏன்னா இவன் அவங்களுக்கு ஒரு அவமான சின்னமா தெரிஞ்சான். விக்டருக்கு சுத்தி இருக்கிறவங்க பேசுறது ஒரு பக்கம் வலிக்கலனாலும் தனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஒருவேளை அவங்க சொல்றது நிஜமோ, நமக்கு பிசினஸ்லாம் செட் ஆகாதோ, நான் வெறும் பிடிவாலக்கார முட்டாளோ அப்படின்னு ராத்திரியெல்லாம் தூங்காம அழுதான். பணம் காலி, கிரெடிட் கார்டு லிமிட் காலி, சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்கி அவங்க இவன் காலை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 27 வயசுல அவன் வாழ்க்கையோட மிக மோசமான அடி விழுந்தது. அவனோட 6வது பிசினஸான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரொம்ப கொடூரமா சரிஞ்சது. பேங்க்ல லோன் வாங்கி ஆஃபீஸ் லீஸ் எடுத்து 2 எம்ப்ளாயீஸை வேலைக்கு வச்சிருந்தான். ஆனா 6 மாசத்துல எல்லா கிளைண்ட்ஸும் போயிட்டாங்க. சம்பளம் கொடுக்க முடியல, ஆஃபீஸ் வாடகை கொடுக்க முடியல. லேண்ட்லார்ட் வெளியில துரத்திட்டாரு. பேங்க்குக்காரன் வாசல்ல வந்து நின்னான். வேலை பார்த்தவங்க கோவமா போயிட்டாங்க. விக்டர் தன் 28வது வயசுல தனிநபர் திவால், பர்சனல் பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அந்த ஒரு இரவு மிஸ்டர் ஜோவின் என்ட்ரி. விக்டர் இப்போ அவனோட பழைய சின்ன வயசு பெட்ரூம்க்கு வந்துட்டான். அப்பா அவன்கிட்ட பேசுறதே இல்ல. அம்மா அவன் தூங்கும்போது தனியா அழுதுட்டு இருந்தாங்க. பணம் இல்ல, எதிர்காலம் இல்ல, தன்னம்பிக்கையும் இல்ல. ஒரு நாள் நைட்டு ரிஜெக்ஷன் லெட்டர்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது விக்டர் தனக்குள்ளே ஒரு சபதம் எடுத்தான். ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்றேன். இதுலயும் தோத்துட்டா மொத்தமா விட்டுடுறேன்.
நான் இதுக்கு லாயக்கு இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ அவன்கிட்ட ஒரு பைசா கூட முதலீடு இல்ல. பேங்க் கடன் தராது. அதனால ரொம்ப அவமானமா இருந்தாலும் ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா வேலைக்கு சேர்ந்தான். தினமும் பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்ஸ் வர்றத, அவங்க பிசினஸ் டீல் பேசுறத விக்டர் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். உள்ளுக்குள்ள நாம இவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கோமேன்னு ஒரு வலி இருக்கும். அப்போதான் ஒரு நாள் 60 வயசான மிஸ்டர் ஜோ அப்படிங்கிற மில்லியனர் விக்டர் இருந்த டேபிளுக்கு வந்தாரு. அவர் அந்த ஊர்லயே பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் வச்சிருக்காரு. விக்டர் சாப்பாடு வைக்கும்போது ஜோ அவனை கூப்பிட்டு, தம்பி, நீ வெயிட்டரா இருக்க வேண்டிய ஆள் இல்லையேப்பா. நான் உன்னை சில வாரமா கவனிக்கிறேன். அவங்க பேசுற பிசினஸ உன்னிப்பா கவனிக்கிறேன். நல்ல கேள்விகள் கேட்கிற. ஏன் இங்க வேலை செய்யற அப்படின்னு கேட்டார். விக்டர் உண்மையை சொன்னான். சார், நான் 7 பிசினஸ் பண்ணி 7ம் தோத்து நடுத்தெருவுல நிக்கிறேன். மிஸ்டர் ஜோ சிரிச்சாரு. நான் என் முதல் வெற்றிக்கு முன்னாடி 11 முறை தோத்து போனவன். வீட்டை இழந்தேன், கார்ல தூங்குனேன், என் ஒய்ஃப் என்னை விட்டு போற நிலைமைக்கு வந்தாங்க. ஆனா 12வது முறை பண்ணும்போது ஏதோ ஒன்னு கிளிக் ஆச்சு. விக்டருக்கு தூக்கி வாரி போட்டது. 11 முறையா? விக்டர் கேட்டான். சார், என்ன மாறுச்சு? ஜோ சொன்னாரு, நான் 3 பாடங்களை கத்துக்கிட்டேன். நீ வெறும் பிடிவாதக்காரனா இல்லாம உண்மையாவே கத்துக்க தயார்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு என் ஆபீஸ்க்கு வா, சொல்லித்தரேன். அடுத்த நாள் காலையில 5:45க்கு விக்டர் ஆபீஸ் வாசல்ல நின்னான். ஜோ அவனை கூப்பிட்டு அவரோட ஆபீஸ்ல இருந்த ஒரு போர்டை காமிச்சாரு. அங்க அவர் தோத்து போன 11 பிசினஸோட பேரும் ரெட் கலர்ல கிராஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஜோ விக்டர் கிட்ட கேட்டாரு, உன் 7 தோல்விகளை பத்தி சொல்லு. ஆனா காம்படிஷன், டைமிங், பணம் இல்லைன்னு வெளிக்காரணங்களை சொல்லக்கூடாது. நீ என்ன தப்பு பண்ண? விக்டர் சொன்னா, நான் சரியா ரிசர்ச் பண்ணாம ஐடியாக்குள்ள குதிச்சேன். கஸ்டமருங்களை புரிஞ்சுக்கல, பணம் சீக்கிரம் தீந்துருச்சு. ஸ்டாப், ஜோ சொன்னாரு. நீ 7 தப்புகளை சொல்லல, ஒரே தப்பை தான் 7 வெவ்வேறு வார்த்தையில சொல்றேன். அதுதான் ப்ரிப்பரேஷன் இல்லாத பேஷன். அஸ்திவாரம் இல்லாம பில்டிங் கட்டுனா இடியத்தான் செய்யும். அதுக்கு மழையோ சிமெண்ட்டையோ குறை சொல்லக்கூடாது. விதி 1, தொடங்குவதற்கு முன்படி. அடுத்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி 3 மாசம் அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி, கஸ்டமர்களை பத்தி, காம்படிட்டர்களை பத்தி முழுசா படிக்கணும். 3 நாள் இல்ல, 3 மாசம். நிறைய பேர் ஆர்வத்தை அறிவுன்னு நினைச்சு தப்பு பண்றாங்க. அடுத்து ஜோ கேட்டாரு, உன் பிசினஸ் ஏன் சீக்கிரம் மூடுனா? பணம் தீந்துருச்சு, கஸ்டமர் சீக்கிரம் வரல. விதி 2, 18 மாதங்கள் அர்ப்பணிப்பு. எந்த ஒரு நல்ல பிசினஸும் சக்சஸ் காட்ட குறைஞ்சது 18 மாசம் ஆகும். 1 முதல் 6 மாசம் கஷ்டம் மற்றும் கற்றல். 7 முதல் 12 மாசம் சின்ன முன்னேற்றம், ஆனாலும் போராட்டம். 13 முதல் 18 மாசம் திருப்பு முனை, பிரேக் த்ரூ. 19வது மாசத்துக்கு மேலதான் அசுர வளர்ச்சி. 6 மாசத்துல ரிசல்ட் வரலன்னு ஓடக்கூடாது. 18 மாசம் தினமும் வந்து நிக்கணும். முடியுமா? விக்டர் முடியும்னு சொன்னான். அடுத்து ஜோ கேட்டாரு, உன் 7வது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஏன் தோத்துச்சு? கிளைண்ட்ஸ் போயிட்டாங்க. விதி 3, ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகு. நீ சோஷியல் மீடியா, SEO, வெப் டிசைன், இமெயில் மார்க்கெட்டிங்னு எல்லாத்தையும் பண்ணுன. அப்போ நீ எல்லாத்துலயும் சுமாரா தான் இருப்ப, எதுலயும் பெஸ்டா இருக்க மாட்ட. 10 விஷயத்த சுமாரா பண்றதை விட ஒரே ஒரு விஷயத்த உலகத்தரத்துல பண்ணணும். அடுத்த 3 மாசம் விக்டர் பிசினஸ் ஆரம்பிக்கல. ஜோ சொன்ன மாதிரி லிங்க்டின் லீட் ஜெனரேஷன் பத்தி மட்டுமே படிச்சான். 4வது மாசம் டெக் லீட் கனெக்ட்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். ஆபீஸ் இல்ல, ஆட்கள் இல்ல, வெறும் ஒரு லேப்டாப், அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட். உங்களுக்கு 20 குவாலிட்டியான பிசினஸ் லீட்ஸ் தர்றேன், வரலனா காசு வேணாம். 5வது மாசம் ஒரு கிளைண்ட் $500 வருமானம், சாப்பாட்டுக்கே பத்தல. 7வது மாசம் ஒரு கிளைண்ட் போயிட்டா, திரும்பவும் $500. அப்பா கத்துறாரு, பழையபடி ஆரம்பிக்காத, வேலையை விடுன்னு. விக்டருக்கு பயம் வந்தது. ஆனா ஜோ சொன்ன 18 மாச விதி ஞாபகம் வந்தது. இது கஷ்டப்படுற காலம், நான் தாங்குவேன்னு மின்னா. 10வது மாசம் 5 கிளைண்ட்ஸ், $2500. 13வது மாசம் ஒரு பெரிய கம்பெனி $3000க்கு கமிட் ஆனாங்க. விக்டர் அழுதுட்டான். 14வது மாசம் அவங்க மூலமா ரெஃபரல் வந்து மாசம் $8000, அப்புறம் $12000 ஆச்சு. முதல் எம்ப்ளாயிய வேலைக்கு எடுத்தான். சரியாக 18வது மாசம் ஒரு பெரிய டெக் ஸ்டார்ட் அப் இவனுக்கு மாசம் $10,000 கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. மொத்த மாத வருமானம் $28,000, கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய். தான் பழைய சின்ன வயசு பெட்ரூம்ல உட்கார்ந்து ஜோவுக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்டே சொன்னான், சார் 18 மாசம், நீங்க சொன்னது நிஜம் சார். அங்கிருந்து வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல போச்சு.
5 வருஷத்துல அவனோட கம்பெனி $10 மில்லியன், அதாவது 80 கோடிக்கு மேல் டர்ன் ஓவர் பண்ணுச்சு. 160 ஊழியர்கள், 3 நகரங்கள்ல ஆபீஸ். ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸ்ல விக்டர் கிட்ட ஒரு இளம் தொழில் முனைவோர் வந்து கேட்டாராம், சார், நான் 2 தடவை தோத்துட்டேன், திரும்ப ட்ரை பண்ணவா? விக்டர் சிரிச்சிட்டு சொன்னாராம், தோல்விங்கிறது ஒரு முட்டு சந்து கிடையாது தம்பி, அதுதான் பாதை. உலகத்துல ஜெயிச்சவங்க எல்லாரும் தோற்காதவங்க கிடையாது, தோத்தாலும் ஓடாம நின்னவங்க. நான் 7 முறை தோற்கப்போ 7 விலையுயர்ந்த பாடங்களை கத்துக்கிட்டேன். 8வது முறை பண்ணும்போது பழைய தப்பு பண்ணல, புது தப்பு பண்ணி அதுலயும் கத்துக்கிட்டேன். என் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை தோத்து போய் நிக்கலாம். எல்லாரும் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணலாம். விக்டரோட கதை உங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கட்டும். ஆனா இந்த முறை ட்ரை பண்ணும்போது இந்த 3 விதிகளோட களமிறங்குங்க. 3 மாசம் படிக்காம பிசினஸ்ல இறங்காதீங்க. 18 மாசம் ரிசல்ட் பார்க்காம உழைக்க ரெடி ஆயிருங்க. எல்லாத்தையும் பண்ணாம ஒரே ஒரு விஷயத்துல கிங்கா மாறுங்க. நீங்க விழுந்ததை விட ஒரே ஒரு முறை அதிகமா எழுந்திருக்க ரெடியா இருந்தா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க திருப்பு முனை ரொம்ப தூரத்துல இல்ல, உங்க அடுத்த முயற்சியிலேயே இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனாவது முயற்சியில இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் நம்ம மணி ஸ்டாக்ஸ் கம்யூனிட்டியில எவ்வளவு போர் வீரர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்கன்னு. இந்த வீடியோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.